ஆமென். சங்கீதம் 73 அதுடைய 1வது வசனம். ஆமென். சுத்த இருதயமுள்ளவராகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, எனக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் நல்லவர். ஆமென். சொல்லுங்க, ஏசப்பா நல்லவர். ஆமென். God is good all the time. எப்படி? God is good all the time. All the time God is good. சொல்லுங்க பாப்போம். God is good all the time. All the time God is good. தேவன் எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் எனக்கு ரொம்ப நல்லவர். நான் நம்புகிற யாரை பார்க்கிலும், எதை பார்க்கிலும், எந்த சிநேகிதனை பார்க்கிலும், என் பெற்றோர்களை பார்க்கிலும், ஆமென், என் கணவரை பார்க்கிலும், என் மனைவியை பார்க்கிலும், என் பிள்ளைகளை பார்க்கிலும், நான் நல்லவர்கள் என்று நம்புகிற யாரை பார்க்கிலும் என் தேவன் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நல்லவர்னு சொன்னால் ஒருத்தருக்கு தான் நம்ம சொல்ல முடியும், ஏசப்பா நல்லவர். ஆமென். ஏசப்பா கிட்ட ஒருத்தன் போய் நல்ல போதகரன்னு சொல்லும்போது கூட அவர் என்ன சொல்கிறாரு? பிதாவை தவிர, ஆமென், அவர் நல்லவராக இருந்தாலும் கூட அவர் மாம்சத்தில் மனுஷனாய் வந்ததில் அவர் என்ன சொல்கிறார்? எப்போவுமே அந்த கனம் யாருக்கு கொடுப்பார்? அவர் பிதாவுக்கு தான் கொடுப்பார். ஆமென். சொல்லுங்க, என் பிதா நல்லவர். ஆமென். எங்கள் அப்பா நல்லவர். ஆமென். சூழ்நிலைகளை பார்த்தா சில நேரத்தில் நமக்கு எப்படி தெரியும்னா, தேவன் நடத்துகிற சில வழிகள் நமக்கு எப்படி தெரியும்னா, தேவனும் கைவிட்டாரா, தேவன் மனிதரை போல தான் இருப்பார் போல. சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி தெரியும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் கூட தேவன் நல்லவர். அதில் இருக்கு சுத்த இருதயமுள்ளவராக இருக்கிற இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவர். யாருக்கு நல்லவர்? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு நல்லவர். அனுதினமும் தன் இருதயத்தை பரிசுத்த இரத்தத்தினால கழுவி கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவர். ஆமென். சுத்த இருதயம் உள்ளவருக்கு. ஆமென். சுத்த இருதயம்னா என்னதுன்னா, உலகத்தின் ஆசைகளுக்கு தங்களை விற்றுவிடாமல் உலகத்தின் ஆசைகளை வெறுத்து விடுகிறவர்கள் தான் சுத்தம் இருதயம் உள்ளவர்கள். ஆமென். சொல்லுங்க, சுத்த இருதயம் உள்ளனா, நான் எனக்குள்ள உலகத்தின் ஆசைகள் இருக்கக்கூடாது. என்னுடைய ஆசை எல்லாம் தேவனாக தான் இருக்கணும். ஆமென். சொல்லுங்க, என்னுடைய இருதயம் தேவனை மட்டும் நம்ப வேண்டும். ஆமென். உலக ஆசைகளுக்கு தேவன் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் தேவன் நல்லவர். ஆமென். இஸ்ரவேலுக்கு தேவன் அப்படிப்பட்ட பாதையில் தான் நம்மளை தேவன் அனுதினமும் நம்மளை நடத்துவார். ஆமென். நம்ம உலகத்துக்குள்ளே இருந்தாலும் நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்திற்கு இருக்கிற பொருட்களெல்லாம் நம்ம பயன்படுத்தி விட்டு போகிறது. சொல்லுங்க, என்னுடைய உயிர் கூட எனக்கு சொந்தம் இல்லை. ஆமென். சொல்லுங்க, என்னுடைய உயிர் கூட என் சொந்தம் இல்லை. ஆமென். 60-70 வருஷம் என்னுடைய சரீரம் கூட எனக்கு சொந்தம் கிடையாது. ஆமென். எல்லாத்தையும் பயன்படுத்தி நான் விட்டு போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ எங்க உயிரே எனக்கு சொந்தம் இல்லைன்னா இந்த உலக பொருட்கள் நாங்க காணுகிற எல்லாமே அனித்தியம். சொல்லுங்க, எங்க காணுகிற எல்லாமே அனித்தியம். அதனால தான் தேவ பிள்ளைகளை தேவன் எந்த வழியில நடத்துவார் தெரியுமா? இந்த உலக ஆசைகளை நமக்குள்ள இல்லாத அளவு ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களை நடத்துவார். ஆமென். சிலர் கேட்கலாம், எதுக்கு மேலே உங்களுக்கு ஆசைன்னா, வயசு முதிர நம்ம ஆவிக்குள்ள வளர 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 எதுக்கு மேலேயும் நமக்கு ஆசை இருக்காது. எல்லாத்தையும் பயன்படுத்துவோம், ஆனால் எதுக்கு மேலும் ஒரு நாட்டத்தை நம்ம வைக்க மாட்டோம். அப்படி தானே? எத்தனை பேர் சொல்கிறீங்க? சிலர் பணத்துக்காக ஓடுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளை தேவன் எந்த வழியில் நடத்துவார்னா, பணம் எங்கள் பயன்பாட்டுக்கு இருந்தால் போதும்ன்ற அளவு நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆஸ்திகளை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஓடும். ஆனால் தேவ பிள்ளைகளை எந்த பாதையில் அவர் நடத்துவார்னா, எனக்கு இருக்கிறது போதும் என்ற பாதையில் தேவன் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்து மேலே அதிக ஈடுபாடு வச்சிருப்போம். ஆனால்
அந்த விஷயங்கள் நம்ம கையில் கிடைக்கிறதுக்குள்ள, அந்த விஷயம் கையில் இருந்தாலும் அது மேல் நமக்கு அதிக ஈடுபாடோ அன்பு இல்லாத அளவு நம்மளை நடத்துவார். ஆமென். அதுதான் தேவன் நடத்துகிற வழி. அப்படிதான் நம்ம இருதயத்தை தேவனே சாரும்படிக்கு அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றது, அவர் எப்பவுமே ஆண்டவர் என்ன தெரியுமா, நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு என்ன செய்யணுமோ, ஆமென், அந்த வழியில தான் நம்மளை நடத்துவார். ஸோ ஒரு கானானுக்கு என்னை கொண்டு போகிற வழியில தான் தேவன் என்னை நடத்துவார். கானானுக்கு எல்லாருமே போகிறதில்ல. எல்லாருமே கானானுக்கு போக முடியுமா? நிறைய பேர் கிளம்புனாங்கல்ல. ஆனால் போனவங்க எத்தனை பேர்? 2 பேர். ஆமென். சுத்த இருதயம் உள்ளவங்களுக்கு மட்டும் கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆனால் பாருங்க, நீங்கள் 14வது வசனம், நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தன் வழி அனுதினம் சரிப்படுத்திக் கொள்ளுறவங்களுக்கு இந்த உலகத்தில் எப்பவுமே நல்லாதாவா எல்லா காரியங்களும் நடக்குது? இல்லை. நான் அனுதினமும் என்ன பண்றேன்? உபதிரவங்களை படுகிறேன். நான் அனுதினம் வாதிக்கப்படுகிறேன். அனுதினம் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு கஷ்டம் வந்துட்டே இருக்குது. ஆனால் என்னுடைய நோக்கமோ எப்பவுமே தேவன் தான். தேவன் கையில் யார் யார் இருக்கிறீர்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதது நதிக்குள்ள பாடு இருக்க தான் செய்யும். சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் தேவ கையில் இருக்கிற எனக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆமென். ஆமென். ஏன் தெரியுமா? இந்த உலகம் பிசாசு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு சொல்கிறான், எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுங்களுக்கு இவனுக்கு இது எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். யாருக்கு இஷ்டமானவனுக்கு? பிசாசுக்கு இஷ்டமானவனுக்கு, துன்மார்க்கனுக்கு எல்லாத்தையும் பிசாசு கொடுப்பான். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு நாள்தோறும் ஏதோ ஒரு பாடும், நாள்தோறும் ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனால் சொல்லுங்க, துன்பங்களோடு கூடிய நூறத்தனையான பலன் எனக்கு உண்டு. சொல்லுங்க, துன்பங்களோடு கூடிய நூறத்தனையான பலனை தேவன் இந்த உலகத்தில் எனக்கு வைத்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த உலகம் தேவனுக்கு கொடுத்தது சிகப்பு கம்பளி வரவேற்பு கிடையாது. ஆமென். தேவன் இந்த உலகத்துக்கு வரும்பொழுதே எப்படி வந்தார்? ஒரு மாட்டு கொட்டாயில தான் பிறந்தார். ஆமென். வேசியின் பிள்ளை என்று அழைக்கப்பட்டார். ஆமென். தேவனுக்கு பூ கிரீடமா தலையில வைத்தாங்க? கிடையாது. முள் கிரீடத்தை வைத்தார்கள். இந்த உலகம் தேவனுக்கு கொடுத்தது சிலுவை. சொல்லுங்க, இந்த உலகம் தேவனுக்கு கொடுத்தது சிலுவை. அந்த சிலுவை பாதையிலே போயிட்டு இருக்க எனக்கு அனுதினமும் சிலுவை உண்டு. சொல்லுங்க, இந்த சிலுவையின் பாதையில தேவனுக்கு பின்னால போயிட்டு இருக்க எனக்கு அனுதினமும் சிலுவை உண்டு. அவர் அதான் சொல்ற, பச்சை மரத்துக்கு இப்படி செய்யறாங்கன்னா பட்டை மரத்துக்கு. சொல்லுங்க, தேவனுக்கே அந்த பாதைனா இந்த உலகத்துல தேவ சித்தத்தை செய்யறதுக்கு ஏசப்பா எது வழியா போக வேண்டியதா இருந்துச்சு? சிலுவையின் வழியா போக வேண்டியதா இருந்துச்சு. ஆமென். அவருக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை அவர் சுமந்து நடக்க வேண்டியதாயிருச்சு. அப்ப தேவகுமாரனுக்கு சொல்லுங்க, தேவ சிலுவை வர வேண்டிய மேன்மையை தடுக்கல. சொல்லுங்க, ஏசப்பாவுடைய சிலுவை அவருக்கு கனத்துக்குரியதா இருக்கு. ஆமென். இப்போதும் ராஜாதி ராஜாவாய் வணக்கத்துக்குரியவராய், ஆமென், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவை எனக்கு கனத்தை தான் கொண்டு வரும். சொல்லுங்க, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவை என் வாழ்க்கையில் எனக்கு கனத்தை தான் கொண்டு வரும். அது எனக்கு வெட்கத்தை கொண்டு வராது. ஆமென். அல்லேலூயா. இந்த சிலுவையின் பாதை எனக்கு மரணத்தை கொண்டு வராது. மரணத்தை மாதிரி இருந்தாலும் கூட 3வது நாள் உயிரோட எழும்பின ஆண்டவர் தேவ சித்தத்தை செய்து முடித்தவராய் எழுந்தார். ஆமென். அதே போல என் வாழ்க்கையிலும் வருகிற பாடுகளும் பிரச்சனைகளும் சில நேரத்தில் நான் இல்லாம போயிட்டேன், நான் காணாம போயிட்டேன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். என்னுடைய கான்ஃபிடன்ஸ் போயிட்டு, என்னுடைய நம்பிக்கை போயிட்டு, என்னுடைய ஆரோக்கியம் போயிட்டு, என்னுடைய விசுவாசம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சுன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் உங்களை திரும்ப உயிர்ப்பிக்கிறவரே ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க, என்னை உயிர்ப்பிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. நாள்தோறும்
நான் பாடு ஆண்டு சொல்றாரு, நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனா அவக்குள்ளே அதுல நின்று தேவன் நமக்கு என்ன கொடுப்பார்? விடுதலை கொடுப்பார், சகாயத்தை கொடுப்பார். சொல்லுங்க, இந்த பாடுகளில் என் தேவன் என்னை திக்கற்ற பிள்ளையா விட்டுடவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அவர் எப்போவுமே எனக்கு துணையாளர். சொல்லுங்க, எனக்கு துணையாளர் அவர் தான். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் பயப்படேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கு தான். எனக்கு எப்போ நான் அக்கறைக்கு போவேனோ, எனக்கு எப்போ சரியான வழி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அனுதினமும் நான் வாதிக்கப்படுகிறேன். ஆனாலும் நான் பயப்பட, ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க, God is with me. சொல்லுங்க, என் பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்னுடைய கண்கள், நான் இந்த பிரச்சனையில் இருக்கிறதுனால என் கண்கள் அவரை பார்க்க முடியாதபடிக்கு நான் சோர்ந்து போயிருக்கிறேன். அவ்வளோதான். ஆனால் தேவன் என்னை விட்டு விலகவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. என் கண்களை திறந்தருளும். சொல்லுங்க, ஆமென். என் கண்களை திறந்தருளும், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று நான் பார்க்க வேண்டும். ஆமென். ஒரு அழகான பாட்டு ஒன்று இருக்கு, கண்களை உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவை உம்மை நான் காண வேண்டும். அந்த வரிகள், தோடும் என் கண்களை பாடுவோமா? ஒரே ஒரு லைன். தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவை உம்மையே நான் காண வேண்டுமே, தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவை உம்மையே நான் காண வேண்டுமே, தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே, இயேசுவை உம்மையே நான் காண வேண்டுமே. சொல்லணும், ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகளில், என் போராட்டங்களை உம்மை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென். அதில் இன்னொரு வரி இருக்கு, தொடுமென் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவை உம் குரலை நான் கேட்க வேண்டுமே. ஆண்டவரே, அனுதினமும் வாதிக்கப்படும் போது ஏதோ ஒரு நாள் பிரச்சனை, போராட்டம் நான் தாண்டி வந்துட்டு என்ன மாதிரி இல்லை. எவ்ரிடே நான் ப்ராப்ளம்குள்ளே போகும்போது என்னால் முடியல. அப்போ உங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துருடும், என் காதுகளை நீ திறந்துருடும். உங்கள் சத்தத்தை கேட்கவே என்னால் முடியலப்பா. அந்த அளவாய் உபத்திரவங்களில் நான் நெருக்கப்படுகிறேன். ஆண்டவரே, உங்களை நான் பார்க்கணும். உங்கள் குரலை நான் கேட்டால் நான் ஆறுதல் அடைவேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு நீர் உதவி செய்தருளும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அங்கே 14வது, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனால் துன்மார்க்குடைய வாழ்வு எப்படி இருக்குது? எல்லாருக்குமே வாழ்க்கையில் இந்த கொஸ்டின் இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் நல்லவளா இருந்து இத்தனை பாடுகள் பிரச்சனைகள் பட்டுட்டு இருக்கிறேன், ஆனால் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்குது. எல்லாமே நல்லா நடக்குது, நல்லா இருக்காங்க, தேவ பயம் இல்லாம இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. செய்யக்கூடாத அட்டூழியங்கள் எதுவும் இல்லைன்னு நல்லா இருக்கிறாங்க. வாயில பொய் இருக்குது, வஞ்சனை இருக்குது, பாவங்களை ஈஸியா துணிந்து செய்யறாங்க, ஈஸியா பிறரை குறித்து பேசுறாங்க, ஈஸியா மற்றவங்களை வஞ்சிக்கிறாங்க, ஏழைகளையும் விதவைகளையும் சூறையாடுறாங்க, அவங்கள பாழாக்குறாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கை அவங்களுடைய பார்வைக்குள்ள எப்படியோ தான் இருக்குது. எல்லாரையும் கேவலமா நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா,
அவங்கள பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்குதுன்றாரு. நான் என்னை யோசிக்க வைக்குது என் கண்கள் என்றார். என்னது நான் பாருங்க, மரண பரியந்தமும் அவங்களுக்கு இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்குது. சாவர வரைக்கும் அவன் நல்லா தான் இருக்கிறான். நான் அனுதினம் பாடுபடுறேன், ஆனா அவனுக்கு பாடு இல்லை. கார் வாங்குற, வீடு கட்டுறான், வீட்டுக்கு மேலே வீடு கட்டுறான், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கான், அப்ராடெல்லாம் போகிறான், அவன் நினைச்சதெல்லாம் நடக்குது, ஆஹா ஓஹோ என்ற வாழ்க்கையை வாழ்றான். ஆனால் தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறான். ஆனால் நான் ஒவ்வொரு காரியத்துக்கும் பயந்து 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 வாழ்கிறேன். என்னுடைய வாழ்க்கை உலக பிரகாரமாய் பார்த்து அவனை விட நான் எப்படி இருக்கிறேன்? பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல இப்படிப்பட்ட கேள்விகள் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். அதுல இது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஆர்சில எப்படி இருக்குதுன்னா, அவனுக்கு சாவு கூட நல்ல சாவு தான் வருதான். சிலர் சொல்லுவாங்க சாவறதுக்குள்ள என்ன அனுபவிப்பான், ஆனா சில துன்மார்க்கனுக்கு சாவு கூட நல்லதா வருது. நீதிமான நடக்கிறவனுக்கு இந்த உலகத்துல சரி கட்டப்படுமா, சாவு கூட தக்கி முக்கி சில நேரத்துல சாவுவாங்க. ஆனா துன்மார்க்கனுக்கு டப்புன்னு சாவு வந்துருது. சாவுறது மாத்திரமில்ல, தன்னுடைய ஆஸ்திகளை யாருக்கு வைத்து போகிறான்? அடுத்த ஜெனரேஷனுக்கு, பிள்ளைகளுக்கு. ஆனா நமக்கோ ஒண்ணும் இல்லை. அப்படிதான் சில நேரத்துல நம்முடைய பாதைகள் இருக்கு. எத்தனை பேர் அதெல்லாம் யோசிக்கிறீங்க வீட்டுல உட்கார்ந்து? சங்கீதம் 73 அப்படியே திருப்பி பார்த்தா 37, இது ரெண்டு கம்பேர் பண்ணி படிச்சா நல்லா இருக்கும். அதுல இருக்கு, பொல்லாதவர்கள் மேல எரிச்சல் அடையாத. அதுல உள்ள வசனங்கள் அப்படிதான் இருக்குது. இது ரெண்டு நீங்க கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்க, ஒண்ணு போல இருக்கும். நம்ம அனுதினம் பாருங்க, நரற்படும் வருத்தத்தில் அகப்பட மாட்டார்கள், மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள். மனுஷன் படுற கஷ்டம் அவன் பட மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் மனுஷனே கிடையாது. நான் அப்படிதான் சொல்லுவேன், அவன் மனுஷனே கிடையாது. சிலரெல்லாம் மனுஷங்களான்னு சொல்லுவோம். நம்மளே வீட்டில் சில நேரத்தில் சிலரை பார்த்து, இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவனுக்கெல்லாம் ஒரு இருதயம் ஒன்று இருக்கா? ஈவு இறக்க ஏதாவது இருக்கா? அவன் இருதயத்தில் ஈவு இறக்கமே கிடையாதுங்க. சில மனுஷங்களுடைய பாருங்க, அவங்களுடைய கேரக்டர் பாருங்க, ஈவு இறக்கமே கிடையாது. ஈவு இறக்கமே கிடையாது. அந்த அளவு இருதயம் கடினம். தான் வாழ்க்கை யாருக்கு தெரியுமா ரொம்ப ஈவு இறக்கம் இல்லாமல் இருப்பாங்கன்னா, சுயநலமா வாழ்றவங்க. தான் நல்லா இருக்கணும், தான் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், தான் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் நினைக்கவன் மட்டும்தான் ஈவு இறக்கம் இல்லாம இருப்பான். அவன் என்ன வேணா செய்வான் தன்னுடைய முன்னேற்றத்துக்கு, தன்னுடைய வாழ்க்கைக்கு. நரற்பட உபாதைகள்ல கஷ்டங்கள் அவன் என்ன பண்ண மாட்டான், பட மாட்டுக்கிறானே. ஆகையால் பெருமை அவனுக்கு எப்படி இருக்குதுன்னா, முத்து மாலை மாதிரி இருக்கான். ஆர்சி டிரான்ஸ்லேஷன்ல இருக்குது. எப்படி இருக்குது? எதுவுமே கஷ்டம் வராததுனால அவன் லைஃப்ல அவன் எப்படி இருக்கிறான்னா, அவனை முத்து மாலை போட்ட மாதிரி பொறுமையா நடக்கிறான். அந்த அளவுல அகந்தியா இருக்கிறான் பாருங்க. அவர்கள் கண்கள் கொழுப்பாய் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடக்கிறது. பார்க்கும் போதே எப்படி கொழுப்பா எடுப்பா, நடைய ஒரு எடுப்பு. அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடு ஒன்று வச்சிருப்பாங்க எடுப்பா நடக்கிறதுக்கு. அந்த ட்ரெஸ்ஸிங் கோட்ல பார்த்தோன்னா நம்மள பயந்துடணும். அப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங் கோட். சொல்லுங்க, என்னுடைய உடைகள் கூட யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கூட ஒத்து போகிற அளவு என்னுடைய ஆக்டிவிட்டீஸும் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. என்னை அப்படி நீர் மாற்றுக்க. கொழுப்பாய் எடுப்பாய். இன்னொன்னா அவங்க விரும்புறதுக்கும் அதிகமாக நடக்குதான். நம்ம விரும்புறது ஒன்று நடக்கும்னே, நமக்குள்ள விருப்பமே இல்லாத அளவு இருக்கும். நம்ம படுற உபதிரவங்கள் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கா? எந்த விருப்பமும் இல்லை. நீங்கள் நடத்துங்கப்பா எனக்கு போதுன்ற மாதிரி இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கிட்ட ஏதாவது உங்களுக்கு வேணுமா
அன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி உங்களுக்குள்ளே கொஸ்டின் போட்டுக்கங்க. உங்களுக்கு இன்றைக்கி என்ன வேணும்னா என்னத்தை பெருசாக கேட்டுற போகிறோம்? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரை என்னத்தப்பா பெருசாக நாங்கள் கேட்டுக்க போகிறோம், எங்களுக்கு நீங்கள் தான் வேணும், ஒரு சமாதானம் கொடுங்க, ஆரோக்கியம் கொடுங்க, அப்படி தானே கேட்போம். இல்லை எனக்கு ஒரு வீடு பெருசாக 3 மாடி வீடு கட்டி கொடுங்க, அவள் கார் வாங்கியிருக்கா எனக்கு வேணும், எனக்கு நெக்லஸ் இல்லை, எனக்கு செயின் இல்லை, எனக்கு சரியான ட்ரெஸ் இல்லை, எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளை செக் பண்ணிக்கிடணும். சொல்லுங்கள், அதினதி நேரத்துக்கு எனக்கு தேவையானது நீங்கள் கொடுக்க போதுமானவர். ஆமென். சொல்லுங்கள், பிறர்கிட்ட இருக்கிற எதுவுமே எனக்குரியதாகாது. அதனால பிறர்கிட்ட இருக்கிற எதையும் பார்த்து நான் பொறாமை பண்ணணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. ஆமென். அல்லேலூயா. கீழே உள்ளது பாருங்க, அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தைய கொடுமையா பேசுகிறார்கள். சீர்கெட்டு போயிருக்காங்க லைஃப். அவங்க குடும்பத்தின் சாட்சியை கேட்டா எப்படி இருக்குது? அவங்க லைஃபை கேட்டா அப்பா சீர்கெட்டு போயிருக்கிறாங்க, ஆனா நல்லா இருக்காங்க, அப்படிதான் தோணுது. கீழே உள்ள வசனத்தை பாருங்க, தன் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்களுடைய நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. எப்படி பேசுறாங்க? வாயை திறந்தானா, சில சொல்லுவாங்க அவன்கிட்ட வாயை கொடுக்கறதுக்கு நம்ம வாயை கொடுக்க வேண்டாம். சிலர் வர்ற இடத்துக்கு நம்ம போனோம்னா 10 நேரம் யோசிக்கணும். அவன் அங்கே வருவானா, அவன் அங்கே வருவானா, நம்ம போகக்கூடாது. ஏன்னா கிடைச்சாலே அவன் பேசியே கொன்றுவான், பெருமையா பேசி பேசி கொன்றுவான். எப்படின்னா வானம் மட்டும், எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு சந்திரலோகம் தான் வீடுன்ற அளவு பேசுவாங்க. அந்த அளவு அகந்தையாய் பேசுகிறார்கள்னு சொல்லிட்டு கீழே உள்ள வசனம் பாருங்க, தண்ணீர் அவர்களுக்கு எப்படி சுரக்குமா, பரிபூர்ணமாய். 10வது வசனம் எங்க எப்படி இருக்கு பாருங்க, ஆகையினால் அவருடைய ஜனங்கள் இந்த வழிக்கு, ஆனா இது என்ன, தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். இதுல என்னன்னா, அவர்கள் ஜனங்கள்னா நல்ல ஆட்களை கூட அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்களே மாறிடுவாங்களாம். ஆசி டிரான்ஸ்லேஷன்ல இருக்குது. சொல்லுங்க, யாருடைய வாழ்க்கையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கள மாறி நான் மாறிடவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் தேவனை தான் என் முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்கள் நாங்கள் இதெல்லாம் நினைப்போம். ஏன் தெரியுமா, எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவங்க யாரும் இல்லாத நேரத்தில், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம காத்திருக்கிற நேரத்தில், ஆசீர்வாதத்துக்கு நம்ம அது டிலேயாகி போயிட்டு இருக்க நேரத்தில் தான் இதெல்லாம் தோணும். ஆனால் சங்கீதம் 37 இருக்குது, கர்த்தருக்கு அமர்ந்து கர்த்தருக்காக காத்திரு. என்னது? அமர்ந்திருந்து தேவனுக்காக நீ காத்திரு. காரிய சுத்தி உள்ளவன் மேல நீங்க கீழே இருக்கு பாருங்க, காரிய சுத்தின மேல் காரிய சித்தி உள்ளவர் மேல் நீ என்னாகாத, எரிச்சல் அடையாத. சொல்லுங்க, என் காரிய சித்திக்கலையா, எல்லாமே டிலே ஆயிட்டு இருக்கா, எரிச்சல் எனக்கு வரக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு அமர்ந்திருந்து நான் காத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் இதெல்லாம் நீங்கள் வாசிங்க, கீழே உள்ள வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவன் போய் ஆலயத்தில் இதை குறித்து தியானிக்கும் பொழுது, ஆலயத்தில் தெய்வ பிரசன்னத்துக்கு நீங்கள் தியானிக்கும் போது தேவன் அதுக்குரிய வெளிச்சத்தை நீங்கள் கொடுப்பார். 22வது வசனம், நான் காரியம் அறியாத மூட நான் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். சில காரியங்கள் நமக்கு புரியாத நேரத்தில் வாய்க்கு வந்த மாதிரி பேசி நம்ம நம்பிக்கையும் விசுவாசமும் ஜபமும் இழந்து நம்ம எப்படி மாறிடுறோம், மிருகம் போல நாங்கள் மாறிடுறோம். சொல்லுங்க, அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வேண்டாம். ஆமென். 23வது வசனம், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன், என் வலக்கையை பிடித்து தாங்குகிறீர். சொல்லுங்க, ஆண்டவரே என்ன வரட்டு போட்டும் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, உமக்கு ஈடாக இருக்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் கொடுக்காத நன்மை எதுவுமே இல்லை.
நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்ளுவேன். ஆமென் சொல்லுங்கள். உம்முடைய ஆலோசனையின்படி நீ என்னை நடத்தி இறுதியில் மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் உம்முடைய ஆலோசனை. நான் உம்முடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிறேன். ஆமென். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தும் போது வருகிற அநேக காரியங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும். ஆமென். நீர் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவேன். சொல்லுங்கள். எனக்கு மகிமையான எதிர்காலம் இருக்குது, எனக்கு மகிமையான வாழ்க்கை இருக்குது. சொல்லுங்கள். தேவன் முன்பாக எங்களை தேவன் எப்படி வச்சிருக்கிறாரோ சூரியனை போல வச்சிருக்கிறாராமா. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாரும். சொல்லுங்க. இன்னும் எனக்கு உங்களுடைய கிருபை தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு கூட தான் இருப்பேன், சுகமுடன் தம்பலமுடன். இந்த உலகத்தில் உங்கள் திட்டத்தை செய்து முடிக்க எனக்கு பலன் தார். ஆமென். அது எனக்கு போதுமே ஆண்டவரே. ஆமென். என்னை இருதயில மகிமையில நீர் ஏற்றுக்கொள்ளுவே. 28வது வசனம் கடைசியா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறது நலம். சொல்லுங்க. எப்பொழுதும் நான் தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறதே நலம். ஆமென். இந்த மேரேஜ் பண்ணும்போது பையனுக்கும் பொண்ணுக்கு சொல்லுவாங்க, சில அவங்க சில ஓவ்ஸ் கொடுப்பாங்க. அங்கே சொல்லுவாங்க, பிறர் முகத்தை பாராமல். எப்படி? பிறர் முகத்தை பாராமல் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், சுகத்திலும் துக்கத்திலும் கஷ்டத்திலும், மரணம் நம்மளை பிரிக்கும் வரைக்கும். ஆமே. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அது அழகான ஒரு தருணம். அந்த நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணுகிற நேரம். நம்ம இன்றைக்கி ஆண்டவர் பார்த்து நம்ம சொன்னோம், சுகத்திலும் கஷ்டத்திலும் துக்கத்திலும் மரணம் இந்த உலகத்தில் இந்த உயிர் என்னை பிரியும் வரைக்கும் ஆமென் உண்மைதான் நான் அண்டிக் கொண்டிருப்பேன். அதுதான் நலம். சொல்லுங்க. அதுதான் நலம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.